Hope you all doing good. It's Sunday morning. Time around 8 o'clock ஆயாச்சு. ஃபைனலாக ஆஸ்திரேலியாவில் லேண்ட் ஆயாச்சு. என்னாச்சு? வெயிட். இது ஆஸ்திரேலியாலாம் இல்லை, இன்க்ரெடிபிள் இந்தியா தான். தம்பி வீட்டிலேருந்து சண்டே அன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகலாம், பெங்களூர்லேருந்து வெளியில் போகலான்னு பிளான் பண்ணதான். 1 வீக் முன்னாடியே அவன் சொல்லி வச்சுருந்தான், கோட்டிலிங்கேஸ்வரா அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் கேஜிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கம்மசந்திரான்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் இந்த சிவா டெம்பிள் இருக்குது. இந்த சிவா டெம்பிள் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் அண்ட் டாலஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1980 ஒரு சிவா டிவோட்டி வந்து இதை பில்ட் பண்ணுறாங்க. ஒரு 15 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்குது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா. இது நம்ம போகிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஹைவேஸில் போகிறோம். அதனால் இது நாங்கள் ட்ராவல் பண்ண ஒரு ஃபீலே எங்களுக்கு வரல. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சைட்லலாம் பார்த்திங்கன்னா எங்கேயும் ஒரு நாய்ஸே இல்லை, செம்ம ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபைனலாக கேஜிஎஃப் கிட்டே ரீச் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வில்லேஜ் ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ரைட் எடுத்தோன்னா அந்த டெம்பிள் வந்துடும். அந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா கோட்டிலிங்கேஸ்வரா. இந்த கோட்டிலிங்கேஸ்வரன் சொல்லும் போதே தெரியும், கோடினா கோடிக்கணக்கான லிங்கம் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கிட்ட ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்றனால நம்மளுக்கு ஒரு வாஷ்ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த சைடில் நான் ட்ராவல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் உள்ளே ஆல்ரெடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு, அவ்வளோ கார் பார்க் ஆகிருந்துச்சு. ஸோ வாஷ்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நாங்கள் கோவிலுக்குள்ளே வந்தோம். கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய க்யூ ஒன்று அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே நிறைய அந்த க்யூக்கான லைனே நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான தேங்காய் பழம் ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னா அந்த கடையெல்லாம் அந்த சைடில் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கும் பார்த்திங்கன்னா 6 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீயை. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆரம்பத்தில் இருந்து குட்டி குட்டியாக சின்னதாக லிங்கம் வந்து நிறைய இருக்குது. அதாவது 3 அடி 1 அடி அந்த மாதிரியான லிங்கம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவா டிவோட்டீஸ் எல்லாம் அவங்களே வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஃபேமிலியோட கல்வெட்டு, அவங்களோட பேரெல்லாம் அந்த கல்வெட்டில் இருக்குது. இந்த சிவா டெம்பிளோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா 1980 ஒருத்தர் வந்து சிவா டிவோட்டி இதை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒரு ஃபேமிலியாக வந்து நாங்கள் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து சிவலிங்கம் கொடுத்து அவங்க நிறைய லிங்கம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதோட ஹைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிங்கமும் ஒரு நந்தியும் இருக்குது. ஸோ அந்த டாலஸ்டான அப்படின்றது சொல்கிறது எவ்வளோன்னா 180 feet கிட்ட இருக்குது அந்த லிங்கம். அது போக அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நந்தியோட பார்த்திங்கன்னா 35 feet கிட்ட இருக்குது. இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் ஒரு சிவாவும் லிங்கமும் தனித்தனியாக இருக்குது. அது போக சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே லிங்கமாக தான் இருக்கும். நாங்கள் போன டயத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. வெளியில் நிற்கும் போது அந்த கூட்டம் அவ்வளோவா தெரியாது. ஆனால் உள்ளே வந்து நிறைய சன்னதி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 சன்னதி இருக்குது சின்னதாக. அந்த சன்னதியிலலாம் பார்த்திங்கன்னா விஷ்ணு, பிரம்மா, மகேஸ்வரர், அப்புறம் ராமர், சீதா, லக்ஷ்மணன், அப்புறம் கருமாரி அம்மன், வெங்கட்ரமண சுவாமி, அப்புறம் பாண்டுரங்க சுவாமி, அதுக்கப்புறம் பஞ்சமுக கணபதி, ஆஞ்சநேயர், அப்புறம் கன்னிகா பரமேஸ்வரின்னு நிறைய குட்டி குட்டி சன்னதிகள்லாம் இருக்குது. அந்த சன்னதியிலலாம் போகும்போது தான் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. அது போக மெயினான டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சிவன் இருக்காங்க. அங்கேயும் உள்ளே போகும்போது கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. மிச்சப்படி அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல ப்ரீத்தபிளான ஸ்பேஸ் இருக்கும். நிறைய விஷயம் பார்க்கலாம். நிறைய சின்ன லிங்கம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90 lakhs கிட்ட இந்த லிங்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது சின்ன லிங்கம், அதாவது 3 அடி 1 அடி உயரத்தில் இருக்கிற லிங்கமாக தான் நம்ம பார்த்துட்டு போவோம். லாஸ்ட்டாக மெயினான சிவா டெம்பிளுக்கு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த பிரம்மாண்டமான சிவலிங்கம்னு பார்க்கறதுக்கு முடியும். இந்த சிவலிங்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சைடில் நிறைய தேனெல்லாம் குழவி, அதாவது அந்த தேன் கூடு கட்டி இருந்துச்சு. இந்த பெரிய லிங்கத்துக்கு முன்னாடி நின்று தான் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நார்மலாக இப்போவே கூட்டம் நிறைய இருக்க மாதிரி இருக்குது டெய்லி பார்க்கும்போது. ஆனால் நிறைய கூட்டம் எப்போ வரும்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு பயங்கரமான கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 1980 ஒரு சிவனோட டிவோட்டி சாம்பசிவமூர்த்தி அப்படிங்கிறவர் கட்டுறாரு. எப்படின்னா சிவன் வந்து அவரோட கனவுல வந்து பிளஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம சரி ஒரு கோடி சிவன்லிங்கம் வந்து உள்ளே வர்ற அளவுக்கு நம்ம கட்டிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு வருஷத்துலேயே அவருக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் சிவலிங்கம் வந்து மிச்ச சிவனோட டிவோட்டிஸ் எல்லாரும் கொண்டு வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளாக இப்போ பார்த்திங்கன்னா 90 lakhs கிட்ட லிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி உள்ள நாகலிங்கம் மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளோட விஷஸ் எல்லாத்தையும் அதில் வச்சு ஒரு எல்லோ த்ரெட்டில் கட்டிட்டு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தைய பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அங்கே அந்த மஞ்சள் கயிறு வச்சு கட்டிட்டு வேண்டிக்கிறாங்க. இந்த கோவில் வாரத்தில் 7 நாளுமே திறந்திருக்கு. 6 மணிக்கு காலையில் திறந்து 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. நிறைய மேரேஜ் எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே வச்சு மாஸ் மேரேஜஸ்லாம் பண்ணுறாங்க, அன்னதானம் போடுறாங்க. என்ன தான் இது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு யோசித்தாலும் சாட்டர்டே சண்டேஸில் கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது. பட் டெம்பிள்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் வெளியில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான சிலைலாம் இருக்கிற இடத்துல உட்காந்துருந்தோன்னா அவ்வளோ செரெனாவும் டிவைனாகவும் இருக்கும். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் குட்டி குட்டி விளையாட்டு ஜாமான்லாம் வாங்குற மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. அந்த ஷாப்பில் நமக்கு ஒரு வேளை அங்கேருந்து வர்றதோட மெமரிஸாக ஏதாவது வாங்கிக்கணுன்னா அங்கே வாங்கலாம். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு இடத்துல நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு ரிட்டன் அதே ஹைவேஸ்லேயே வந்துட்டோம். இந்த பிளேஸுக்கு இதுக்கு முன்னாடி வரவே இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாள் முன்னாடி வந்திருந்தாலும் இப்போ வந்து பாருங்கள்.